ஒரு சிறிய ஊரில் அறிவழகன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் பெயருக்கு ஏற்றபடி மிகுந்த புத்திசாலியாகவும் நேர்மையுடையவனாகவும் இருந்தான். அவன் ஒரு காய்கறி வியாபாரி. அவனிடம் ஊரிலுள்ள பலரும் தினமும் காய்கறி வாங்குவார்கள். அவர்களில் முகிலனும் ஒருவன். முகிலன் மட்டும் எப்போதும் பணம் கொடுக்காமல் பணத்தை நாளை தருகிறேன் என்று சொல்லி காய்கறிகளை வாங்கிச் செல்வான். இப்படி பல நாட்களாக அவன் ஏமாற்றிக் கொண்டே இருந்தான். அறிவழகனோ மிகவும் பொறுமையாக இருந்தான். இப்படி ஏமாற்றுகின்ற முகிலனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அறிவழகன் நினைத்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அதன்படி அடுத்த நாள் காலை அவன் தன்னுடைய கடையில் அதிசய விதை என்ற ஒன்றை விற்பனைக்கு வைத்தான். வழக்கம் போல அன்று கடைக்கு வந்த முகிலன் அதை பார்த்து, "இது என்ன அதிசய விதை?" என்று கேட்டான். உடனே அறிவழகன், "இது ஒரு அதிசய விதை. இதை நிலத்தில் போட்டால் 3 நாள்களில் தங்க நிறத்தில் பூ மலரும். ஆனால் உண்மையான நேர்மையான மனிதர்களால் மட்டுமே இதை வளர்க்க முடியும்" என்று கூறினான். அதை கேட்ட முகிலன் மிகுந்த பேராசையுடன் அந்த விதைகளை வாங்கிச் சென்று தன் நிலத்தில் போட்டான். 3 நாள்கள் கடந்தும் எந்த மாற்றமும் இல்லை. எனவே அடுத்த நாள் அவன் மிகவும் கோபத்துடன் அறிவழகனிடம் சென்று, "நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். இந்த விதையால் ஒன்றும் முளைக்கவில்லை" என்று சத்தமிட்டான். அறிவழகன் அமைதியாக, "என்ன சொல்கிறாய்? அது முளைக்கவில்லையா?" என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். பின்னர் அவன் சிரித்துக்கொண்டே, "அப்படியென்றால் நீ உண்மையான நேர்மையான மனிதன் இல்லை என்று அந்த விதை சொல்கிறது" என்று கூறினான். அதைக் கேட்ட சுற்றியிருந்த அனைவரும் சிரித்தனர். முகிலனுக்கு தன் தவறு புரிந்தது. உடனே அவன் அறிவழகனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் கொடுத்துவிட்டு மன்னிப்பு கேட்டான்.